யுவரானர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள காளிங்கன் என்னும் இவர் சாதாரண மனிதர் அல்ல. சமுதாயத்தில் நீதியை நிலைநாட்டும் அங்கமாக இருக்கக்கூடிய காவல்துறையில் பொறுப்புள்ள பதவியில் இருந்தவர். எந்த குற்றவாளியும் செய்த தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. காளிங்கன் கௌரி என்ற பெண்ணை கற்பழித்ததற்கான ஆதாரங்கள் ஏற்கனவே கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இல்ல, கௌரி நான் கற்பழிக்கல. சத்தியமா சொல்றேன், சரஸ்வதி நான் கற்பழிக்கல. இல்லை, ஆதாரங்கள் இருக்கின்றன. நோ நோ நோ. பிராசிகியூஷன் தரப்பில் விசாரணையை ஆரம்பிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். எனது தரப்பு முதல் சாட்சியாக மிஸ் கௌரி அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். உங்கள் பெயர் கௌரி தானே? ஆமாம் சார். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் காளிங்கனை உங்களுக்கு தெரியுமா? அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் அவர் எனக்கு முதல்ல தெரியும். அவர் உங்களை கற்பழித்தது உண்மைதானே? ஒரு பெண் தன்னுடைய கற்புக்கு ஏற்பட்ட அவமானத்தை இதைவிட வெளிப்படையாக சொல்ல முடியாது. உங்கள் பெயர்? டாக்டர் மீனாட்சி. கௌரி பலவந்தமாக கற்பழிக்கப்பட்டார் என்று உங்கள் மருத்துவ பரிசோதனையில் கூறியிருக்கிறீர்கள். அது உண்மைதானா? எஸ். பொதுவா எந்த பொண்ணையுமே ராத்திரி நேரத்துல ஸ்டேஷன்ல வச்சிருக்க எங்களுக்கு அனுமதி கிடையாது. அது எங்க டிபார்ட்மெண்ட் ரூல். ஆனா இந்த பொண்ணை நான் பார்க்கும்போது ராத்திரி 10 மணி இருக்கும். அவ எதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தாங்கிற எந்த விவரமும் சரியாவே ஃபைல் ஆகல. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்ல முடியுமா? அன்னைக்கு குந்தகுலி மார்க்கெட்ல ஏதோ தகராறுன்னு சொல்லி நீங்க எல்லாரையும் அனுப்பி வச்சார் சார். அங்க போய் பார்த்ததுல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே தெரியல. திரும்ப நாங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அலங்கோலமான நிலைமையில கிடந்தா. அப்ப ஸ்டேஷன்ல அவர் மட்டும்தான் சார் இருந்தார். இதான் உண்மை. இந்த வழக்கின் கடைசி சாட்சியான காளிங்கரின் மனைவியை விசாரிக்க அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். குற்றவாளி கூண்டில் இருக்கும் காளிங்கன் உங்கள் கணவர் தானே? சொல்லுங்கள், உங்கள் கணவர் தானே? என்ற வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவரு நல்லவரு நல்லவரு. கேட்ட கேள்விக்கு பதில், உங்கள் கணவர் தானே? என்ற வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவரு நல்லவரு நல்லவரு. ஓகே, உங்க வீட்டுக்காரர் நல்லவன்னு சொன்னீங்க. உங்க வீட்டுக்காரர் கௌரி என்ற பெண்ணை பலவந்தமா கற்பழிச்சிருக்கிறார். அது குற்றம் தானே? என்ற வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவரு நல்லவரு நல்லவரு. இதோ பாருமா, வக்கீல் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். அப்பதான் நியாயம் கிடைக்கும். அதனால தாங்க சொல்றேன், என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரு நல்லவரு நல்லவரு. யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். மேற்கொண்டு இந்த சாட்சியை விசாரிக்க நான் தயாரா இல்லை. நீங்க போலாமா? இந்த வழக்கின் தீர்ப்பு வருகிற 18ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மரியாதா, இரு துணியை போட்டு தாண்டி போட்டேன். என் மனசுல இருக்கிறதையும் சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது. இஷ்டம். மறுபடியும் சொல்றேன், என்று வீட்டுக்காரு ரொம்ப நல்லவரு நல்லவரு ரொம்ப நல்லவர். சார், தமிழ்நாட்டிலேயே நீங்க தான் பெரிய வக்கீல். ஆமா, அதுக்கு என்ன? இப்ப அந்த வக்கீல் வேலையை விட்டுட்டு மாட்டு வண்டி ஓட்ட சொல்றியா? அது இல்ல சார், நீங்க மட்டும் இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம். உண்மையான குற்றவாளி தான் காளிங்கன்னு எல்லா சாட்சியங்களும் சொல்லுதே. சார், இதுவரைக்கும் நான் எந்த கேஸ்லயும் தோத்து போனதே இல்ல. அதனால இந்த கேஸ் எடுக்க நான் தயாரா இல்ல. ஆமா சார். என்ன சார்? என்ன சார்? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ எத்தனை வாட்டி வேணாலும் இங்க வா. ஆனா இந்த ஃபைலோடு மறுபடியும் நீங்க வந்த
ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன் சார். என்னத்தா உங்க விஷயத்துல ஆண்டவன் முகமுழிக்காமையே போயிருப்பதா? 3 நாளா பச்சை தண்ணி கூட வயல் ஊத்தாம குக்கிட்டு கிடக்குறிய, கொஞ்சம் கஞ்சியாவது குடிக்கூடாதா? ஆமா. அன்னைக்கு நான் இன்ஸ்பெக்டர் காளிங்கனுக்காக சாட்சி சொல்ல போறேன்னு சொன்னதுக்கு நல்லதோ கெட்டதோ மிஸ்டர் எக்ஸ் விஷயத்துல தலையிடாத, அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களாப்பா நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னு. நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. என்ன நடக்க போகுது? 1984 வருடம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்று இரவு 8 மணிக்கு போரூர் போலீஸ் நிலையத்திற்கு பாதுகாப்பு தேடி வந்த கௌரி என்ற பெண்ணை அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்கும் இன்ஸ்பெக்டர் காளிங்கன் கற்பழித்தார் என்பது எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய செய்கையை இந்த கோர்ட் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட செய்கை அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இபிகோ 376 பிரிவின்படி குற்றவாளி காளிங்கனுக்கு 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து அவர்கிட்டதான் போய் பேச வர மாட்டேங்கிறீங்க. இங்க இருந்து 4 வார்த்தை பேசலாமுங்களா? எப்படி உங்களை தண்டிச்சு போட்டாங்க பாத்தீங்களா? என் கைய சொல்லிச்சு. ஏன் புள்ள 3 நாள் வயச கொலை பண்ணி போட்டிருக்க, ஏதாவது கஞ்சி கிஞ்சி குடிக்கலாமே? எனக்கு மனசு கேட்கலங்க. வரும்போது குடிச்சு போட்டேன். அது அஞ்சலுங்க குடிச்சு போட்டேன். எங்கேயோ அனாதைய சாவறத விட உங்க கண்ணு முன்னாலேயே சாவணுமே என்னதான் குடிச்சு போட்டு வந்தேன். ஐயா, நான் செத்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கார கையால என்ன தீன பொட்ட வைக்க வாடு உனக்கு. நீங்க ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க நிரப்பராதி எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டணும். தொட்டுவிடத்தான் மாம மனசுக்குள்ளே வாழ வேணும் நான். ஏன் ரேணுகா என்ன நிரபராதின்னு நிரூபிக்க சொன்னா, இப்ப சொல்றேன், உன் உயிர் என் கையில. என்ன காளிங்க தப்பிச்சிட்டானா?
இல்லைன்னா என்னையா டிபார்ட்மெண்ட்? இட்ஸ் an insult to the department. ஃபிளைட்ல போறதுக்கு சான்ஸ் இல்ல, ட்ரெயின்ல போறதுக்கு சான்ஸ் இல்ல, பஸ்ல போறதுக்கு சான்ஸ் இல்ல. இப்ப எங்க அவன்? ஜீவா, டாக்டர் கூப்பிடு, டாக்டர் கூப்பிடு. என்னம்மா? எங்க வீட்டுல ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க கொஞ்சம் வர முடியுமா? அவரை இங்க கூட்டு வந்துடலாம்ல? நடக்க முடியாத ஸ்டேஜ். ப்ளீஸ் நீங்க வாங்க. ஓகே, லெட்ஸ் மூவ். வாங்க டாக்டர். பாருங்க. என்னம்மா இது? பாருங்க. எப்படிமா நடந்தது? டாக்டர், உடம்புலாம் கொதிக்குது. பாருங்க. இவ்வளவு டேமேஜ் இருக்க, நீங்களே ட்ரை பண்ணீங்களா? ஆமா. படிச்ச பொண்ணா தெரியுது, இவ்வளவு அலட்சியம் வந்த எப்படி? நாங்களா இதுக்கு டாக்டர் படிச்சிருக்கோம். போமா, போய் சுடுங்கடா. போ. ரொம்ப டேமேஜ் இருக்க. நைஃப் இருக்குங்களா? இதால தான் ட்ரை பண்ணீங்களா?